20 ஆண்டுகளாக பெருகிய இழப்பு. வெள்ளை அறிக்கையில் வெளிவந்த மின் வாரிய உண்மை. தமிழ்நாடு மின் வாரியத்தின் தற்போதைய நிதிநிலை மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை பல முக்கிய தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளது. அறிக்கையின்படி தமிழ்நாடு மின் வாரிய குழுமத்தின் மொத்த கடன் 2.47 லட்சம் கோடியாகவும் குவிந்த நஷ்டம் 1.82 லட்சம் கோடியாகவும் உள்ளது. வருவாய் மற்றும் செலவினங்களை ஒப்பிடும்போது 2021 முதல் 2026 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் 34,447 கோடி வருவாய் செலவின இடைவெளி பதிவாகியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் வாரியத்தில் நீண்ட காலமாக காலி இடங்கள் நிரப்பப்படாததும் முக்கிய பிரச்சனையாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில் கணிசமான அளவு காலியாக இருந்ததால் பராமரிப்பு மற்றும் சேவை பணிகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கொள்முதல் முறைகள் தொடர்பாகவும் புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தற்போது சந்தை அடிப்படையிலான குறுகிய கால மின் கொள்முதலுக்கு மாற்றாக நீண்ட கால மின் கொள்முதல் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டால் மாதத்திற்கு சுமார் 215 கோடி வரை செலவை குறைக்க முடியும் என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்தல், பணியாளர் நியமனங்கள், டெண்டர் நடைமுறைகளில் மாற்றங்கள் மற்றும் மின் கொள்முதல் சீர்திருத்தங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. மாதத்திற்கு சுமார் 215 கோடி வரை சேமிக்க அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் எடுத்துள்ள புதிய முயற்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் டாக்கீஸ் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.